ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 9வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். முதல் 10 வசனங்களிலே முதலாம் உடன்படிக்கையை குறித்து எபிரேயாக்கியோன் சொல்லிக் கொடுக்கிறார். 11வது வசனத்திலிருந்து கடைசி வரை 2வது உடன்படிக்கையை, அதாவது புதிய உடன்படிக்கையை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். முதல் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தையும் உடையதாய் இருந்தது என்று இங்கே தொடங்குகிறார். அதாவது மோசையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஆசரிப்பு கூடாரம் சீனாய் மலையிலிருந்து அவனுக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எச்சரிக்கையாக செய்து முடித்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த சில முக்கியமான பொருட்களை இங்கே பேசுகிறார். ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும், அதாவது பலிபீடம் முதலிலே இருக்கும். அதற்கு முன்பாக ஒரு கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தில் பலிகள் கட்டப்பட வேண்டும். அதற்கு பின்பாக பலிகள் செலுத்தப்பட வேண்டும். ஒரு தொட்டி இருக்கும் சுத்திகரித்து கொள்கிறதற்காக. அதற்கு பின்பாக பிரகாரம் இருக்கும். அதற்கு பின்பு பரிசுத்த ஸ்தலம், அதற்கு பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இந்த பிரகாரத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே ஒரு பிரிவை உண்டு பண்ணும்படியாக ஒரு திரை உண்டாக்கப்பட்டிருக்கும். அது பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரகாரத்தையும் பிரிக்கும். அது முதலாவது திரை என்று அழைக்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற ஒரு திரைச்சீலை இருக்கும். அது 2வது திரை என்று அழைக்கப்பட்டது. இங்கே இவர் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் என்பது இது பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டதை சொல்லுகிறார். அதாவது விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும் என்று மொழிபெயர்க்கல. குத்து விளக்கு என்பது கீழே இருந்தே ஸ்டாண்ட் இருக்கும், அதில் விளக்குகள் எரியும் என்று சொல்லுகிறார். மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. இது ஒவ்வொரு நாளும் இந்த விளக்குகள் ஒரு நிமிஷம் கூட அணையாதபடி அது ஆசாரியர்களால் பராமரிக்கப்பட வேண்டும். அதே போல் தேவ சமூகத்து அப்பங்கள் முதல் நாள் வச்சதை எடுத்துட்டு 2வது நாள் அதில் வைக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது தினமும் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களுக்கு இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2வது திரைக்குள்ளே, அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கின்ற திரை. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம் முழுவதும் பொற்தகடு பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகள், தேவனால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் இருந்தன. ஆரோன் கைகளிலே வைத்திருந்த அந்த மாதளங்குச்சி, ஒரு விசை தேவனால் ஆரோன் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்பதை காண்பிப்பதற்காக அது ஒரே ராத்திரியில் பூத்து, ஒரே ராத்திரியில் காய்த்து, ஒரே ராத்திரியிலே மாதுளை பழங்களை தந்ததல்லவா, அந்த குச்சியையும் அதற்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இது ஒரு நிழல் உருவம். மோசைக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய சொன்னாரே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இவைகள் எல்லாம் காணப்படுகிறது. இங்கேதான் ஆண்டவர் அங்கே பிரதான ஆசாரியனுக்கு அவர் தரிசனமாவார் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1வது கூடாரத்தில் நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஆனால் 2வது கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும் ஆண்டிற்கு ஒரு முறை இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே 1ஆம் கூடாரம் நிற்கும் வரை பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அந்த கூடாரம் இந்த காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. இதுவும் இங்கே ஒரு நிழல் உருவை நிஜ உருவு என்று சொல்லி ஆவியானவர் மூலமாக எபிரேயாக்கியோன் கற்றுக் கொடுக்கிறார். அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல என்று சொல்லுகிறார். எதை சொல்ல முயற்சிக்கிறார் என்று சொன்னால், அங்கே பிரதான ஆசாரியன் ஒருவன் மாத்திரமே தேவ பிரசன்னத்திற்குள்ள, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். அன்றைக்கு இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரமோ சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயமோ
இன்றைக்கு நமக்கு இருக்கிற அந்த ஆலயத்துக்கு ஒப்பிடப்படக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய நாட்களிலே வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மாத்திரமே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அந்த நாட்களில் வேற யாருமே அனுபவிக்கலையா அப்படின்னு சொன்னால், எப்படி லேவி கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள் தோன்றி அவர்கள் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் அந்த கோத்திரத்திலிருந்தே வந்தார்களோ, ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலும் ஆபிரகாமுக்கு முந்தின மெல்கிசேதேக்கின் முறைமை என்று ஒன்று இருந்ததே, அதே போல பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் பிரதான ஆசாரியர்கள் மாத்திரம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கல, ஒரு சிலர் அனுபவித்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கு மெய்யான கூடாரத்தில் நமக்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக மாற்றப்பட்டு பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்கிறாரே, நாம் எல்லாரும் அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக இப்பொழுது மெல்கிசேதேக்கின் முறைமை எப்படி வெளிப்படுத்தப்பட்டதோ அப்படி நமக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவ பிரசன்னத்தை யோனோக்கினால் அனுபவிக்க முடிந்தது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் என்று பார்க்கிறோம். நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசாவை ஆசீர்வதிப்பதற்கு, நான் தேவனால் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நீ போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். இப்படி மோசேயின் இடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுது, என் சமூகம், அதாவது என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அங்கே மோசேயோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதும் இந்த காரியத்தை அவன் சந்தோஷமாக அனுபவித்தான். சங்கீதம் 51:11 அவன் பாவம் செய்து பாவ அறிக்கை செய்யும்படியான சங்கீதத்தை அவன் பாடின போது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், அதாவது உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிற ஆண்டவரே, அது என்னை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று கேட்டதை பார்க்கிறோம். சங்கீதம் 89:15 கெம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே தேவ பிரசன்னத்தை அனுபவித்த ஒரு சிலரை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே வாழ்கிற, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாற்றப்பட்டிருக்கிறபடினாலே நாம் அதிகாலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, அதாவது எப்படி எபிரேயர் 10:19-20 இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் திரையின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்கிற காரியத்தை தான் இங்கே குறிக்க இங்கே எபிரேய ஆக்கியோன் பயன்படுத்துகிறார். மற்ற எல்லா சடங்காச்சாரங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகள் தான், ஸ்தானங்கள் தானே ஒழிய இன்றைக்கு முக்கியமான காரியம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த பலிகள் செலுத்தப்படுகிற காரியத்தில் பாவங்கள் மூடப்பட்டது என்கிற நம்பிக்கை இருந்ததே ஒழிய அவர்களிடத்தில் ஒரு குற்றுண்ட மனசாட்சி இருந்து கொண்டே தான் இருந்தது. இன்றைக்கு நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்தில் நாம் பாவ அறிக்கை செய்யும் பொழுது அவர் பாவத்தை மாத்திரம்தான் மன்னிக்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. அந்த பாவத்தினால் நம்முடைய இருதயத்தில் ஒரு குற்றுண்ட ஒரு தன்மை உருவாகிறதே, அதை பாவ தோஷம் என்கிறோம். அந்த காரியத்தை சேர்த்தே ஆண்டவர் மன்னிக்கிறார். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டிப்பின் சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக அவர் அங்கே வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். அது எப்படியெனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்களின் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நினைக்கிறார்கள். நாம் நிறைய நேரங்களில் பார்க்கிறோம், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். பாவங்களை மன்னித்த அவர்கள் நம்முடைய உள்ளத்தில்
கொண்டு இருக்கிற அந்த காரியத்தையும் மன்னித்திருப்பார்கள் என்கிற எண்ணம் இல்லாமல் மாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஆகவே தான் அதை தெளிவாக உணர்த்தி வைக்கும்படியாக செத்த கிரியைகளற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய உள்ளத்தை சுத்திகரிக்கிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவியாக இருந்தேன், கொலை செய்கிறதற்கும் நான் சம்மதித்திருந்தேன், சவுலை கொலை செய்க அங்கே ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு நான் சம்மதித்திருந்தேன், சபைகளை பாழாக்கினவன் தான், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய பாவத்தை மாத்திரம் அல்ல, என்னுடைய உள்ளத்தில் குத்தி கொண்டிருக்கிற அந்த பாவத்தின் தோஷத்தையும் மன்னித்து என் இருதயத்தை சுத்திகரித்தபடியினாலே அந்த தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறதற்காக வந்திருக்கிறேன். இதை நாம் முற்றிலும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக பாவத்தை விளக்குகிறார். அங்கே கடலின் ஆழத்தில் போட்டேன்னு சொல்கிறாரு, முதுகுக்கு பின்பாக போட்டேன்னு சொல்கிறாரு, அதை கார்மேகத்தை போல அகற்றிட்டேன்னு சொல்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்குமே. அந்த இரத்தத்தினால் நாம் நம்முடைய குற்றுண்ட மனசாட்சியில் இருந்தும் நாம் விடுதலை பெறக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்தில் அந்த குற்றுண்ட மனசாட்சி இருக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதிலும் ஒரு விடுதலையை பெற்று அனுபவிக்க முடியாது. அந்த காரியத்தை இந்த முதலாவது உடன்படிக்கை செய்யலை, இரண்டாவது உடன்படிக்கை செய்தது என்று சொல்லுகிறார். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்கிறதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று திரும்பவும் எங்கே சொல்லுகிறார். நித்திய சுதந்திரம். இன்றைக்கி உலகத்தில் ஒரு பொருளை வாங்குகிறோன்னா, ஒரு நிலத்தை வாங்குகிறோன்னா அதற்கு ஒரு அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. அதை பத்திரம் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். அதை கொண்டு போய் இன்றைக்கு அநேகர் கள்ளப்பத்திரம்லாம் போட்டுறாங்கன்னு சொல்லி அங்கே ஃபோட்டோக்களெல்லாம் ஒட்டி அங்கே அந்த பத்திரப்பதிவு செய்யப்படுகிறது. அதற்கென்று நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸுகள் ஃபீஸ் எல்லாம் வைத்து அதை நடத்துகிறார்கள். நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து இங்கே சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த பத்திரப்பதிவேடு போலவே உயிலும் காணப்படுகிறது. அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகள் நம்மை சரியாக கவனிக்காமல் சென்று விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி செத்ததற்கு பின்பாக இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி உயில் எழுதி விடுகிறார்கள். அந்த உயில் எப்பொழுது அது பத்திரமாக மாறும், அது எப்பொழுது உயிர் பெறும் என்று சொன்னால் அதை எழுதினவர்கள் மரணம் அடையும் பொழுது உயிர் பெறும். இங்கே நமக்கென்று பரலோகம், அதாவது நமக்கு அங்கே ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கென்று நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னவர் அங்கே நித்திய சுதந்திரத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. அந்த நித்திய சுதந்திரம் ஒரு உயிலை போலத்தான் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது முதல்லன்னு சொல்லி இங்கே எபிரேயன் தொடங்கி அந்த கருத்துக்களை புரிய வைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, உயில் உண்டோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதாவது உயிலை எழுதி கொடுத்தவர்கள் மறிச்சிட்டாங்கன்னு சொன்னால் யார் பேருக்கு எழுதி கொடுத்ததோ அவர்களுக்கு அந்த இடம், அந்த நிலம் வந்துவிடும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கும் பொழுது அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் அனைத்து கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புத்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று உயில் எழுதி தந்தவர், நித்திய சுதந்திரத்தை நமக்கென்று ஆயத்தப்படுத்தினவர், இந்த பூமியிலேயே தன்னுடைய மரணம் நடப்பதற்கு தன்னை விட்டு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்படி மரித்தவராக இல்லை, அவர் இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்தவராக இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய அனைத்து பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான் என்று பார்க்கிறோமே. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே அது சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆகையால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்குரிய சாயலுக்கு இப்போ இந்த பலிகளெல்லாம் இங்கே செலுத்தப்படுகிறதே மெய்யான கூடாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அங்கே ஒரே பலியை ஒரே தரம் செலுத்தி பூரணப்படுத்தி அவர் அங்கே
பிரதான ஆசாரியராக வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு ஏறி பரலோகத்தில் நமக்கென்று ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே 27வது வசனத்தில் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இந்த உலகத்தில் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்துவான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஒரே தரம் மரிப்பது எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது. அதே போல் மரித்த பின்பு அதோடு முடிந்து போகிறதில்லை. நியாய தீர்ப்பு என்பது மனிதனுக்கு நிச்சயமாக இருக்குது. ஆகவே ஒரு தரம் ஒரே தரமாக பலியிடப்பட்டு இரண்டாவது பாவமில்லாமல் தரிசனமாகக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாம் இறுக பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நியாய தீர்ப்பில் நின்றுதான் ஆக வேண்டும். அந்த நாட்களில் நம்முடைய முட்டு விரைத்து விடாதபடிக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் பாவங்கள் நீக்க சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக இந்த உலகத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, இருதயத்தில் நம்மை குத்தி கொண்டிருக்கிற பாவ தோஷம், அந்த சாபமும் அந்த காரியங்களும் செத்த கிரியைகளும் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கென்று ஜீவனுள்ள தேவனுக்கென்று ஊழியம் செய்து வாழ்வோம் என்று சொன்னால் நமக்காக நித்திய சுதந்திரத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் இரண்டாவது பாவம் இல்லாமல் தரிசனமாகிற போது அவரை மத்திய ஆகாயத்தில் சந்தித்து அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு பாக்கியத்தை பெற முடியும். அதற்கு வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.